களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் தந்திருக்கிற இந்த மாபெரும் கிருபைக்காக ஆண்டவருக்கு நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி கூறுகின்றேன். பிரியமானவர்களே, நம்மை படைத்தவரும் நம்மை பராமரித்து வழிநடத்துவருமாகிய ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு நேரம், அது ஒரு விடுதலை நேரமாக, ஆசீர்வாதத்தின் நேரமாக, அவர் மகிமை வெளிப்படுத்துகிற ஒரு நேரமாக இருந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே நமக்கு வாழ்வு தருவதாக இருக்கிறது, விடுதலை அளிப்பதாக இருக்கிறது. இந்த நாட்டிலும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க நாம் நம்மை ஒப்புக்கொடுக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு அநேக தடைகள் உண்டு. ஆனாலும் தடைகளெல்லாம் ஆண்டவர் மாற்றி போட்டு அவர் தெய்வீக பிரசனத்தை நமக்கு தந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு வாழ்வைக்குள்ள ஒப்புக்கொடுக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, பலவிதமான சூழ்நிலைகளே நாங்கள் உள்ளத்திலும் உடலிலும் பலவீனப்பட்ட மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுதும் உடைய தூய ஆவினால் எங்களை நிரப்புவீராக. உடைய வார்த்தையை கேட்டு வாழ்வாக்கிக் கொள்ள எங்களை தகுதியாக்கிக் கொள்வீராக. ஆண்டவரே, பேசும் உடைய பிள்ளைகள் நாங்கள் கேட்கிறோம். ஆமீன், ஆமீன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் தருகின்ற ஒரு செய்தி, தூய ஆவிக்குள் தருகின்ற ஒரு செய்தி, நீங்கள் என் சாட்சிகள் என்று சொல்லுகிறார். நம் ஒவ்வொருவரையும் பார்த்து நீங்கள் என் சாட்சிகள் என்று சொல்லுகிறார். இந்த விவிலியத்திலே நாம் பார்க்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், நீங்கள் என் சாட்சிகள் என்று சொல்லுகிறார். அந்த சாட்சியங்கள் எப்படி இருக்கிறதுனாலே நாம் பார்க்கணும். உண்மையாகவே மனித நிலையில் நான் உணர்ந்து பார்க்கிற பொழுது நாம் பார்க்கிறோம், சமாரிய பெண், யோவான் நற்செய்தியிலே பார்க்கிற பொழுது சமாரிய பெண் ஒரு தாழ்த்தப்பட்ட நிலையிலே வாழ்ந்துகின்றிருக்கிற மகள். அது மாத்திரமல்ல, அவளுடைய வாழ்வும் ஒரு தவறான ஒரு வாழ்வாக இருக்கிறது. எனவே அந்த சமாரிய பெண் எல்லாரும் தண்ணிலாம் எடுத்து வீட்டுக்கு முன்னாடி யாரும் இல்லாத நேரத்தில் தான் அவள் அந்த கிணத்துல தண்ணி எடுக்கிறதுக்காக வருவாங்க. நான் படித்திருக்கிறோம். அந்த தண்ணி எடுக்கிற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கிருந்து அவங்க தண்ணி வைக்கிறாங்க. நீங்கள் யூதரு என்னக்கிட்ட இங்கே சமாரிய பெண்கிட்ட தண்ணி வைக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அவங்க கேட்டுக்கும் போது, நான் தண்ணி கேட்கறது யாரும் உனக்கு தெரிந்தாருக்கா, நீயே கொடுத்துருப்ப எனக்கு அப்படின்னு சொல்லி அந்த சில கருத்துக்களை எல்லாம், அவளை பற்றி சில கருத்துக்களை எல்லாம் சொல்லிவிடுகிறார். நான் கேட்டிருக்கிறோம், இப்பொழுது இருப்பது உன்னுடைய கணவன் அல்ல அவனு சொல்லிவிடுகிறார். என் அன்பானவர்களே, அந்த சகோதரி, அந்த சமாரிய பெண் இதுவரை எல்லாரும் பார்க்கக்கூடாது என்பதற்காக மற்ற இடத்துல வந்து தண்ணி எடுத்து கொண்டு போகிற அந்த சகோதரி ஊருக்குள் செல்லுகிறார். ஊருக்குள் சென்று எல்லா மக்களிடம் செல்லுகிறார். அந்த நீங்கள் குறித்து படித்து விட்டான். யோவான் நற்செய்தியிலே 4ஆம் அதிகாரத்திலே 25வது வசனமாக 29வது வசனமாக இருக்கணும். அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை பாருங்க. நான் செய்த எல்லாவற்றையும் என்னிடம் சொன்ன மனிதரை வந்து பாருங்கள், அவர் மெசியாவாக இருப்பாரோ. பாருங்க, இப்படி போய் சொல்ற அந்த சொன்னீர். எல்லாருக்கும் பயந்துக்கிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு தண்ணி எடுக்க இப்படி வந்த சகோதரி
தன்னை பற்றி சொன்ன உடனே அதை போயிட்டு அந்த ஊருக்குள்ளே எல்லாரிடம் போய் சொல்கிறாங்க. சொல்லிட்டு நான் செய்த எல்லாவற்றையும் என்னிடம் சொன்ன மனிதரை வந்து பாருங்கள்னு சொல்லுகிறார். அப்போ எல்லா மக்களும், அந்த ஊரில் இருக்கிற எல்லா மக்களும் ஓடி வர்றாங்க, இயேசுவை பார்க்குறாங்க. இது எத்தனை அருமையான ஒரு சாட்சியம் நினைத்து பாருங்கள். சமாரிய பெண், தாழ்த்தப்பட்ட இனத்திலே வாழ்கிற மகள், தவறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற மகள். ஆனால் அவள் போய் அந்த ஊருக்குள்ளாக சொல்லுகிற பொழுது எல்லா மக்களும் இயேசுவை காண வந்திருக்கிறார்கள். இது எத்தனை அருமையான சாட்சியம் நினைத்து பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையிலே அன்பானவர்களை, ஆண்டவர் செய்கிற நன்மைகளுக்காக, ஆண்டவர் செய்த அற்புதமான காரியங்களுக்காக நாம் எந்த விதத்தில் நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம், சாட்சியம் சொல்லி கொண்டிருக்கிறோம் நினைத்து பார்க்கணும். இந்த பைபிளில் நாம் படிக்கிற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிறைய பேருக்கு சுகம் கொடுக்கிறார், அற்புத சுகம் பண்ணுகிறார். அப்பெல்லாம் அந்த மக்கள் எல்லாம் ஓடி சென்று எல்லா மக்களும் சொல்றாங்க, என் ஆண்டவர் என்னை குணப்படுத்தினார், இயேசு என்னை குணப்படுத்தி விட்டார் என்று எல்லாரும் சொல்றாங்க. அதனால மக்கள் எல்லாம் இயேசுவை தேடி வருகிறார்கள். சாட்சியம். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்கின்ற அற்புதமான காரியங்களுக்கு எந்த விதத்திலே நாம் நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம், சாட்சியம் சொல்லி கொண்டிருக்கிறோம், மக்களை கிறிஸ்து அவரிடம் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். முடிந்தால் நான் நினைப்பேன், இன்னைக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக ஒரு 2 மெழுகுவர்த்தி கொண்டு போயிட்டு பற்ற வைப்பேன், நல்லது தான். அல்லது ஒரு மாலை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சிறுவத்தாண்டை போடுவோம், நல்லது தான். அல்லது திருப்பலி நன்றி திருப்பலின்னு ஒப்பு கொடுப்போம், நல்லது தான். ஆனால் மற்ற மக்கள் எப்படி ஆண்டவர் செய்த நன்மைகளை, அற்புதங்களை அறிந்து அவரிடம் வர முடியும்? அதுதான் சாட்சியம். பார்க்கணும் பிரியமானவர்களே. இந்த லெகியோன் என்கிற ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். லெகியோன் என்கிற ஒரு மனிதனை குறித்து, அவனுக்கு 6000 பேய் பிடித்து இருந்தது. அதனால் அவன் சுயநினைவற்றவனாக கல்லறையிலே அவன் படுத்திருந்தவனாக அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறான். படித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த மனிதனுக்கு அந்த பிசாசின் உபத்திரத்திலிருந்து, பேயின் உபத்திரத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். சுயநினை பெற்ற அந்த மனிதன், ஆண்டவரே நானும் பின்னாடி வரேன்னு சொல்லிட்டுக்கிறேன், நானும் பின்னாடி வருகிறேன், எனக்கு எல்லாம் போயிடுச்சுட்டு இருக்கேன். அப்போ இயேசு ஆண்டவர் என்ன சொல்லி அனுப்புறாருன்னாக்க, மார்க்கில் நீ பார்க்கணும், மார்க்கில் 5ஆம் அதிகாரத்தில் 19-20 வசனமும், அதே போல் லூக்காஸில் கூட என்ன சொல்லப்பட்டுன்னா 8ஆம் அதிகாரத்தில் 39-40 வசனத்திலையும் பார்க்கிற பொழுது அங்கே இயேசு ஆண்டவர் அங்கே அந்த லெகியோனுக்கு, அந்த பேய் பிடித்தானே அந்த மனிதனுக்கு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீ போயிட்டு கடவுள் உனக்கு செய்ததை, ஆண்டவராக இயேசு நான் செய்ததை நீ பெற்றுக்கொண்ட நன்மையை போய் சொல்லுன்னு சொல்கிறார். எல்லா மக்களும் அந்த பேய் பிடித்தவன் போய் பேய் பிடித்தனை பார்க்கிற பொழுது ஆச்சரியம், வியப்படைகிறார்கள். எப்படி நடந்ததுன்னு கேட்கிற பொழுது, இயேசு ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்தார்னு சொல்கிறார். அப்படி என்றால் இயேசு எந்த நிலையிலே அந்த மாற்றமடைகிறார் பார்க்கணும், அற்புதம். இதெல்லாம் பார்க்கிற பொழுது என் அன்பானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் செய்கிற ஒவ்வொரு அற்புதமான காரியங்களுக்கும் நாம் சாட்சி சொல்லி மக்களை அவரிடம் கொண்டு வர வேண்டும், ஆண்டவரிடம் கொண்டு வர வேண்டும், ஏதோ நிலையில் அல்ல. எனவே தான் இந்த நாளிலே ஆண்டவர் இந்த செய்தியை கொடு என்று தூய ஆவியானவர், நீங்கள் என் சாட்சிகள், எப்படி செய்து கொண்டிருக்கிறீர்கள், எப்படி என்னிடம் மக்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது தான் இந்த நேரத்திலே ஆவியானவர் உணர்த்தி நமக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். சிந்திக்கணும் பிரியமானவர்களே. நானும் ஒரு காலத்தில் இப்படி தான் இருந்தேன். ஆனாலும் கடவுள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் நான் உணர்ந்து மற்றும் அறிப்பேன். அநேகமே என்னுடைய சாட்சியம், என் சகோதர சாட்சியம் அடிக்கடி நான் நிறைய இடத்துல மக்கள் மத்தியில் சொல்ல வேண்டும். அவர் செய்த நன்மைகளை எல்லாம் சொல்லணும். அப்போதான் அவருடைய காரியங்கள் மகிமை அடையும், மக்கள் திருடுவார்கள். சரி, இருக்கட்டும். நான் இதை சொல்லுகிற பொழுது வேற ஒருத்தர் இருக்கின்ற அவர் இயேசு மக்களிடம் சொல்லுவாங்கன்ட்டு, என்னிடம் சொல்லாதீங்க. அதாவது இந்த மக்கள், ஏன்னா கூட்டம் நிறைய வருது, கூட்டம் வர சொல்ல முடியதில்லை. அந்த அளவுக்கு சொல்லுகிற பொழுது அங்கே மக்கள் கடந்து வருகிறார்கள். நாம்
எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறோம்? பிரியமானவர்களே, இதை நான் குறித்து நான் நிறைய சொல்லணும். இயேசு என்று சொல்கிறார், நான் மெஸ்ஸி என்று யார்கிட்ட சொல்லவே சொல்கிறார். அந்த கருத்து நான் கொஞ்சம் இதில் நான் சொல்கிறது போது வேறு சொல்லிருக்கும். அது நான் ஒரு நாளைக்கு ஆண்டு சித்தமானால் பேதுருட்டு தான் சொல்கிறார். அது நான் மெஸ்ஸியா என்பது யார்கிட்ட சொல்லணும். அதை நான் ஒரு நாளைக்கு பேதுரு எப்படி கடவுளை வெளிப்படுத்தினார், எப்படி சொன்னார்ன்ற அது ஒரு நாளைக்கு சொல்கிறேன். ஆனால் இங்கே நான் சொல்லுறது லூக்காஸ் நற்செய்தி தயவு செய்தி எடுங்க. லூக்காஸ் நற்செய்தி எடுங்க. எனக்கு அந்த வசனம் அது நான் ஒரு நாள் படிக்கிற பொழுது என்னுடைய உள்ளமெல்லாம் பற்றி எரிஞ்சது. எனக்கு லூக்காஸ் நற்செய்தியிலே 24ஆம் அதிகாரத்தில் எடுங்கள். 24ஆம் அதிகாரத்திலே 48வது வசனம் என்ன சொல்லுகிறது? இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள். இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் என்று சொல்லுகிறார். 28ல் 24 42 இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் என்று சொல்லுகிறார். எதற்கு? அதுக்கு முன்னாடி இருக்கிற வார்த்தையை நீங்கள் படித்து பார்ப்பீங்களா? 48ஆம் வசனம் தான் சொல்லப்பட்டிருக்கு. இவற்றுக்கு நீங்கள் சாட்சி சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் எதற்கு என்பதை அதற்கு மேலோட்டு வசனத்தை நீ படித்து பார்க்கணும். என்ன பண்ணணும்? 24 46வது வசனத்தை படித்து பார்க்கணும். என்ன சொல்லுகிறது? அவர்களிடம் மெசியா துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர் தர வேண்டும் என்று. பார்த்தீங்களா? இயேசு துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர் தர வேண்டும் என்கிற நிகழ்ச்சியை நீங்கள் அந்த நிகழ்ச்சியை அப்புறம் சொல்லணும், மக்களுக்கு சொல்லணும். இயேசு உயிர்த்தது காட்டி எல்லாருக்கும் போய் சொல்லணும். இயேசு மரித்தார், உயிர்த்தார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை எல்லா மக்களுக்கும் நீங்கள் சொல்லணும் என்பதற்காக தான் நீ சாட்சிகளாக இருக்குன்னு சொல்லிட்டு தன் சீடர்களை சொல்லிக் கொடுக்கிறார். ஓ மை லார்ட் ஜீசஸ், பற்றியிருக்கிற வார்த்தை. இயேசு மரித்தார், இயேசுவே ஆண்டவர், இயேசு மரித்தார், உயிர்த்தார். நான் கண்ணால் கண்டோம், காதால் கேட்டோம், சொற்றதை அனுபவித்தோம் என்பதை நீங்கள் சொல்லணும் என்று அங்கே அவங்க சொல்லி அனுப்புகின்ற கருத்து தான். அதுதான் இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் என்று சொல்லுகிறார். முதல்ல எதற்கு என்பதை பார்த்தோம். அடுத்த ஒரு கருத்தினை பாருங்க. அது லூக்காஸ் நிறுத்தியதிலே, அதே லூக்காஸ் நிறுத்தியதிலே 24ஆம் அதிகாரத்தானே 24ஆம் 47வது வசனத்தை படிங்க. பாவ மன்னிப்பு பெற மனமாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும். பாருங்க, அப்ப இப்ப நடக்கும். பாவம் மன்னிப்பு பெற மனமாறுங்கள் என பறைசாற்ற எல்லா மக்களுக்கும் நீங்கள் பறைசாற்றப்பட வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். அது எப்போ என்று பார்க்கிற பொழுது என் அன்பானவர்களே 47ஆம் வசனம் பைபிள் எடுத்து இருக்கிறீங்க இல்லைங்களா? எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. பாருங்க, படிக்கிறத கேளுங்க, நீங்களும் படிங்க, சிந்திங்க, எப்படியெல்லாம் நடக்கின்றது. அங்கே அடுத்து சொல்லப்பட்டு பாவமணி பெற மனமாறுங்கள் என்று பறைச்சாற்றவும் எல்லா மக்களுக்கு சொல்றதுக்காகவும் சொல்லிட்டு இருக்கும். அது எப்போ நடக்குதுனாக்க, அது எப்போது என்று பார்த்தனாக்க அடுத்த 49வது வசனத்தை படிக்கிற பொழுது, அதில் 24 49வது வசனத்தை படிக்கிற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கும், இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகின்றேன். நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் அவ்வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரை இந்நகரத்திலேயே இருங்கள் என்றார். பாருங்கள் என் அன்பானவர்களே, பரிசுத்த ஆவி, இதோ நான் தந்தையை வாக்களித்த வல்லமையை உங்களுக்கு அனுப்புகிறேன். அந்த வல்லமையை பற்ற பின்னாடி நீங்க போயிட்டு எல்லா மக்களுக்கும் சொல்லணும். இயேசு மரித்தார், உயிர்த்தார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லணும். அது மாத்திரமல்ல, எல்லா மக்களும் பாவ மன்னிப்பு பெற வேண்டும் என்று நீங்கள் பறைச்சாற்றப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். பரிசுத்த ஆவி பெற்ற பின்னாடிதான் அந்த லூக்காஸ் 24 அந்த 46 வசனத்திலிருந்து அப்படியே நீங்க படிச்சு, நீங்க மீண்டும் ஒரு முறை படிச்சு பாருங்க. என்ன சொல்லிட்டு என் அன்பானவர்களே, தந்தை நான் சென்று தந்தையிடம் கேட்டு நான் தூய ஆவியை அனுப்புகிற வரையும் நீ இங்கே தங்கிருங்க, அப்புறமால நீ போய் சொல்லுங்க சொல்றாரு. அப்புறமால போய் சொல்லுங்க. முதல்ல பார்த்து எதற்காக எப்போது என்று பார்த்தோம் இல்லைங்களா? நாம் இந்த பரிசுத்த ஆவி பெற்ற நிலையை பார்க்கும் பொழுது என் அன்பானவர்களே, இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்பும் மட்டும் இந்த எருசலேமில் தங்கியிருங்கள், அதை பெற்ற பின்னாடி நீ போய் பறைச்சாட்டுங்கள், பாவமன்னிப்புக்கான மனமாறுங்கள் பறைச்சாட்டுங்கன்னு சொல்லி அனுப்புகிறார்.
அடுத்தது நாம் பார்க்கலாம் திருத்துதர் பணியிலே முதல் அதிகாரத்திலே 8வது வசனம். திருத்துதர் பணியிலே முதல் அதிகாரத்திலே 8வது வசனம். அந்த வசனம் சொல்லிக் கொடுப்பது என்ன என்று பார்க்கிற பொழுது, அந்த இயேசு சொன்னாரே அந்த நிகழ்வு தான் இங்கே நடக்கிறது. இயேசு சொன்னாரே அந்த நிகழ்வு தான் இங்கே நடக்கிறது. என்ன நடக்கிறது? தூய ஆவி உங்களிடம் வரும்போது, தூய ஆவி உங்களிடம் வருகிற பொழுது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று, கடவுளுடைய வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். எனக்கு சாட்சிகளாய் இருப்பீங்கன்னு சொன்னார். அப்ப யூதேயா கலிலேயா சமாரியா உலகம் எங்கும் என் சாட்சிகளாய் இருப்பேன்னு சொன்னார். இன்று என் அன்பானவர்களே, அன்று சீடர்களுக்கு மாத்திரம் சொல்லப்படவில்லை. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவருக்குமே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற நாம் ஒவ்வொருவருமே, பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற நாம் ஒவ்வொருவருமே அவருக்கு சாட்சி உள்ள மக்களாக, சான்று பகர்ந்த மக்களாக இருக்கப்பட வேண்டும். நானும் ஒரு காலத்திலே உணராமல் வாழ்ந்து கொண்டிருந்தேன். என்னைக்கு அந்த நிலையெல்லாம் விவிலித்தப்படுத்தி அதெல்லாம் வருகிற பொழுது என் உள்ளம் கிணுகிடு. என் அன்பானவர்களே, நான் அடிக்கடி சொல்லுகின்ற வார்த்தை உண்டு. உலகமெல்லாம் மீட்படையத்தான் அன்னை மரியா அவர்கள். நாம் கடந்த நாட்களிலே மாதாவுடைய திருநாள் கொண்டாடும். அற்புதமான ஒரு அதிசயமான காரியங்கள் இல்லைங்களா? கொரோனா நோயெல்லாம் மாறிப்பட்டு அன்னை மரியாளுடைய நாட்களில் எல்லாம் ஆலயத்துக்கு போகிற ஒரு வழிபாடெல்லாம் நடந்தது. அன்னை மரியாள் அவங்க தன்னை அர்ப்பணித்தார்கள். அதை சொல்லணும், நிறைய சொல்லணும். அந்த அன்னை மரியாள் இந்த உலக மீட்புக்காக தன்னை அர்ப்பணித்தார்கள். இயேசு ஆண்டவரை மீட்பராக கொடுத்தாங்க. அந்த இயேசு ஆண்டவர் உலகமெல்லாம் மீட்படைவதற்காக பாடுகள் பட்டார், ரத்தம் சிந்தினார், உயிரை கொடுத்தார் உலகமெல்லாம் மீட்படைவதற்காக. இன்னைக்கு உலகத்தில் எவ்வளவு மக்கள் மீட்படைந்திருக்கிறார்கள்? உலகத்தில் எவ்வளவு மக்கள் மீட்படைந்திருக்கிறார்கள்? சொல்லுங்க சகோதரமே, சொல்லுங்க. கிறிஸ்துவை அறிந்தவர்களுக்கே இன்னும் மீட்பு பெறல. ஏன்? அவரை பற்றிய சாட்சி பகரவில்லை. இயேசு பற்றி சொல்லப்படவில்லை, சாட்சி பகரவில்லை. அந்த சமாரியா பெண் ஊரெல்லாம் போய் சொல்லி அப்படி சொன்னாங்க. நோய் குணமானவர்களை எல்லாம் ஓடி போய் சொன்னாங்க. எல்லா மக்களும் இயேசுவை தேடி வந்தார்கள். பேய் பிடித்தவன் சுகமான உடனே அவன் ஓடி அங்கெல்லாம் போயிட்டு சொல்லி கடந்து போயிட்டு இருக்கான் என்று நாம் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது ஆண்டவரால் இயேசு கிறிஸ்துவை பற்றி எங்கே சொல்ல எப்படி மீட்பின் பாதையை கொண்டு வந்திருக்கிறோம் சிந்தி பார்க்கணும். பரிசுத்த ஆவியுடைய வல்லமையை பெற்றவன், வல்லமை the power அந்த வல்லமையை பெற்ற பின் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் யூதேயா கலிலேயா சமாரியா உலகம் எங்கும் சொல்லிக்கும் அந்த பரிசுத்த ஆவியுடைய வல்லமை பெறுகிற பொழுது என் அன்பானவர்களே, சாதாரணமான நிலையில் மட்டுமல்ல, இயேசு மரித்தார் உயிர்த்தார் என்று சொல்லியது மட்டுமல்ல, அவர் பாவமன்னிப்புக்கான மனமரங்கள் சொல்ல மட்டுமல்ல, தன்னுடைய வாழ்க்கையில் டு சேஞ்ச் ஆஃப் லைஃப். என்னுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கணும். பரிசுத்தாய் வந்த பின்னாடி அந்த திருத்துறை பணியில் எடுத்து நீங்கள் படித்து பாருங்க, அந்த மக்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என்று. அவர்கள் ஒன்றாவது பறைச்சாற்றுகிறார்கள், இரண்டாவது அன்பின் செயல்பாடுகள் அவர்களுக்கு இருக்குது. அன்பின் செயல்பாடு ஒவ்வொரு நாளும் அவர்கள் கபடமற்ற உள்ளத்தோடு கூட ஒன்றாய் கூடி அவர்கள் செய்கிற அந்த ஜெபங்கள் மற்றும் பரிந்து கொள்கிற காரியங்களை பார்த்து மற்றவர்களெல்லாம் மற்ற சமயத்தெல்லாம் அங்கே வந்து சேர்ந்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெபங்கள், அவருடைய ஜெபங்கள்லாம் வித்தியாசமான ஒரு ஜெபங்களாக இருந்தது. அவர் மட்டுமல்ல, அற்புதங்கள் வழியாக அங்கே செய்யப்பட்டிருக்கிறதையும் அந்த திருத்தரு வல்லமை பரிசுத்த வல்லமை பெற்ற பின் பார்க்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரமே, பாரப்படுகிறேன். இது உலக போக்கிலாக நல்ல அல்ல. நாம் சாட்சிகளாய் மாறப்பட வேண்டும், பறைச்சாற்றப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய சாட்சிகள் நம்முடைய சொல்லால் செயலால் நடத்தியால் அவருக்கு சாட்சியாக இருக்கப்பட வேண்டும். கனி கொடுக்கின்ற ஒரு மகளாக வாழ்ந்து சாட்சி கொடுக்க, இவன் கிறிஸ்து அவன், இவள் கிறிஸ்து அவள் என்று சாட்சி கொடுக்கப்பட வேண்டும். இல்லை, என பாரமாக இருக்கிறது இல்லைங்களா? எனக்கு நல்ல தூய ஆவியான உணர்த்துகிறத்தில் தான்
இனி வரும் நாளை தினத்தில் தொடர்ந்து இந்த செய்தியை நீங்கள் கேட்கணும், தொடர்ந்து கேட்கணும். அதில் பறைச்சாட்டுதல் எப்படியெல்லாம் அவர்கள் பறைச்சாட்டினார்கள், அவருடைய அன்பின் வாழ்க்கை எப்படியெல்லாம் இருந்தது, அந்த பரிசுத்த வல்லமை பெற்ற பண்ண அவங்க எப்படியெல்லாம் அன்பின் செயல்பாடு இருந்தது, அவருடைய ஜெபங்கள் எப்படி இருந்தது, அந்த ஜெபத்தினுடைய பவர் எப்படி இருந்தது, அவர் வழியாக ஆண்டவர் எப்படி அற்புதங்களை செய்தார் என்பதை குறித்து தொடர்ந்து வரும் நாட்களில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். இப்பொழுது நாம் எப்போ கிடைக்கலாம் கேட்டிருக்கிற ஒரு வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஓடி பாயட்டும் இந்த வார்த்தை. சாட்சிகளை மாற வேண்டும். நான் சொல்லுகிறேன் நிலையில் சொல்லுகிறேன். என் அன்பானவர்களே, இந்த தொலைக்காட்சி ஊழியத்திலே பார்க்கிற பொழுது எங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கிறப்படுதோ அங்கெல்லாம் ஆண்டவரும் உடனிருந்து அரும் அடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறான்றபடி நிறைய அற்புதம். நிறைய பேர் போன் பண்ணி சொல்லுவாங்க, பிரதர் இந்த செய்தியை கேட்டுக்கிற பொழுது என்னுடைய குடும்பத்தில் இப்படி ஆசீர்வாதம், தனிப்பட்ட வாழ்க்கையில் இப்படி ஆசீர்வாதம் என்று சொல்வார்கள். எனக்கிட்ட சொல்லி மாத்திரம் பிரயோஜனம் இல்லை, மற்றவர்களுக்கு சொல்லணும் இருக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்தார் என்று, என்னுடைய வாழ்க்கையில குடும்பத்திலே இப்படி செய்தார், தனிப்பட்ட வாழ்க்கையிலே செய்தார் என்று நீ மற்றவர்கள் சொல்லுகிற பொழுது அவர்கள் இயேசுவாண்ட வரணும். அதுதான் நிலை. அந்த பறைச்சாட்டுதல் குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். பறைச்சாட்டுதல் பரிசுத்தாண்டு வல்லமை வந்த பின் அவங்க பறைச்சாட்டுறாங்க. அது எப்படி பறைச்சாட்டுறாங்கன்னு பார்க்கணும். நான் இந்த நேரத்தில் கொண்டு இருக்கும் நான் ஜெஃப்முன்னு அப்படி நினைப்பது. என் அன்பானவர்களே, புனித பேதுரு படிப்பறிவில்லாத ஒரு பேதுரு, அவர் பரிசுத்த ஆவியின் வல்லமை பெற்ற பின் அவர் சொல்றார், எப்படி சொல்றாரு, யோவேல் இறைவாக்கினர் இப்படியெல்லாம் சொல்லிருக்கிறாரு, இறுதி நாட்களிலே ஆவியான பிள்ளை எப்படி சொல்லிருக்காரு, அப்படி பிச்சு பண்ண எப்படி படிப்பறிவு இல்லாத ஒரு மீன்பிடிக்கிற அவர் சொல்றாரு, யோவேல் இறைவாக்கினர் இறுதி நாட்களிலே மாசம் சொன்னார். அப்பா அவர் சொல்றாரு, அந்த இயேசு மரித்தார், உயிர்த்தார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதையும் அப்படியே பறைச்சாட்டுகிறார். உண்மையான ஒரு கருத்தின் பிரியமானவர்களே, நாம் பார்க்கணும். திருத்துறை பணியிலே 2ஆம் அதிகாரத்திலே நாம் 32வது வசனத்தை படிக்கிற பொழுது அங்கே பேதுரு சொல்லுகிற வார்த்தையை பார்க்கணும். எப்படி சொல்லுகிறார் அழுத்தம், அவர் அந்த படிப்பறிவு இல்லாதவர் பேசுகிற வார்த்தையை கேட்டுதான் நாங்கள் எல்லாரும் உள்ளம் குத்தப்பட்டு 3000 மக்கள் 5000 மக்கள் மனம் திரும்பினார்கள். இரண்டாம் அதிகாரம் 32வது வசனம். கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தார், இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள். பாருங்க, கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தார், இதற்கு நாங்கள் சாட்சிகள் சொல்றார். இன்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும், நாம் ஒவ்வொருவருமே சொல்ல வேண்டிய வார்த்தை இதுதான். இயேசுவே ஆண்டவர், அவர் மரித்தார், அவர் உயிர்த்தார், அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லணும். வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அவர் மரித்தார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சொல்லணும். என் அன்பானவர்களை, நான் பெருமைக்கே சொல்றதில்லை, ஆண்டவருடைய மகிமைக்காக சொல்லுகிறேன். நான் சகோதரன் வாழ்கிறது மற்ற ஒரு சாதாரண நிலைத்தான். எல்லா மற்ற சமயத்து மக்கள் தான். அங்கே வருகிற ஜெபத்துக்கு வருகிற மக்களுடன் சொல்வது, அந்த மக்களுக்கு நான் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை ரோமர் 10 சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான். ரோமர் 10 10ஆம் அதிகாரத்திலே 9-10 வசனத்தை அவர்களுக்கு சொல்லுவேன். 9-10 வசனத்தை அண்ணா இது படிங்க நான் சொல்லுவேன். ரோமர் 10 இது படிங்கன்னா அக்கா இது படிங்கன்னு சொல்லுவேன். அவங்க படிக்கிற பொழுது அந்த அன்பானவர்களை மரித்து உயிர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து அவர்களுக்குள் ஒரு விடுதலை கொடுப்பென்றார். இயேசுவே ஆண்டவர், இயேசு மரித்தான், குறித்து வச்சிருங்க, பல படிக்கின்றிருக்கும். என் அன்பா அப்படித்தானே அங்கே பேதுரு பாட்டு, நாங்கள் இயேசு மரித்தார் உயிர்த்தார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லுகிறார்கள். இன்று திருமுழுக்கு பெற்றிருக்கிற நாம் அனைவருமே அதற்கான நிலையத்தான் பெற்றிருக்கிறோம். இல்லையா?
பார்க்கணும். சரி, இந்த கருத்தோட கூட என் அன்பானவர்களை நான் இந்த மற்ற மக்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிற பொழுது உண்மையாகவே எனக்குள்ளே இருக்கின்ற ஒரு கருத்து ஒன்று ஒன்றுக்கும். திருப்பாடல் தயவுசெய்து எடுங்க. திருப்பாடல்ல 40வது திருப்பாடல்ல அந்த 9, 10 வசனத்தை படித்து பாருங்க. நான் பைபிளை படிக்காத, அப்பெல்லாம் படிக்கல. பைபிளை படிக்கிற பொழுது அந்த வசன வார்த்தைகள் உள்ளத்தில் தொட்டதனால்தான் கடவுள் அந்த நிலையிலே நடிப்பித்து வருகிறார். திருப்பாடல் 40ல் 9, 10 வசனத்தை படித்து பாருங்க. அது சொல்லுகின்ற வார்த்தை உண்மையாகவே எனக்குள் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையாகவே, நான் சொல்லுகிற வார்த்தையாகவே அமைந்திருக்கும். என் நீதியை நீர் நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன். நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை. ஆண்டவரே, நீர் இதை அறிவீர். உமது நீதியை நான் என் உள்ளத்தின் ஆழத்தில் மறைத்து வைக்கவில்லை. வாக்கு பிறழாமையை பற்றியும் நீர் அருளும் மீட்பை பற்றியும் கூறியிருக்கிறேன். உமது பேரன்பையும் உண்மையையும் மாபெரும் சபைக்கு நான் ஒலிக்கவில்லை. அவர் திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுவதைத்தான் இன்று நானும் செய்து கொண்டிருக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரமே, நீங்களும் சொல்லணும். சில பேர் சொல்கிறீங்க, இன்னும் அதிகமாக சொல்லணும். அப்பொழுதுதான் இறையரசை பற்றி நற்செய்தி போகும். அப்பொழுதுதான் இறையரசு வளரும். என் அன்பானவர்களே, இன்று ஆண்டவர் அநேக அற்புதங்கள் செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நாம் பார்க்கிற பொழுது அந்த அற்புதங்களுக்கெல்லாம் சாட்சி இருக்கும்போது, நாம் வேளாங்கண்ணி கோயில் போய்க்கும் பொழுது அங்கே நிறைய மாதா செய்திருக்கிற நிலையில் நிறைய காணிக்கை பொருளாக வச்சுட்டு அங்கே இது பண்ணுறாங்க. நற்செய்தி கூட்டங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு இப்படி செய்தார்ன்ற ஒரு சாட்சி அங்கே சொல்லிட்டு இருப்பாங்க. நற்செய்தி கூட்டங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவர் செய்த சாட்சியை சொல்லிட்டு இருப்பாங்க. இது ஒரு சில தியான கூட்டத்தில் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படி சொல்லுகிற பொழுது ஆண்டவருடைய அந்த பறைச்சாட்டுதல், இயேசுடைய காரியங்களே பறைச்சாட்டுதல் இருக்கிறது. சொல்லணும். இந்த நான் பார்க்கும்போது திருப்பாடம் 35 18வது வசனத்தை குறிச்சுக்கணுங்க. அதில் என்ன பண்ணுவோம், திருப்பாடம் 35 18வது வசனம் சொல்லும், மாபெரும் சபையில் உமக்கு நன்றி செலுத்துவேன், திரளான மக்களிடையே உம்மை புகழ்வேன். இது நடக்கணும். அப்பொழுதுதான் இயேசுவை பற்றி சாட்சிகள் கடந்து போய்கொண்டே இருக்கும். இல்லைங்களா? என் அன்பானவர்களை பார்க்கணும், செல்லணும், மக்களுக்கு சொல்லணும், பறைச்சாட்டணும், இயேசுவே ஆண்டவர் என்று. அவர் மரித்தார், உயிர்த்தார், வாழ்ந்து கொண்டிருக்கார் சொல்லணும். சரி, அந்த கருத்தை அப்படியே கொண்டு வருகிறேன். பேதுரு சொன்ன வார்த்தையோடு கொண்டு அப்படி சொல்லும்போது எனக்கு பிடிச்சி திருத்தர் பணியிலே 4ஆம் அதிகாரத்திலே 33வது வசனம் சொல்லுகிற வார்த்தை படிக்கணும். அங்கே திருத்தூரில் அனைவரும் ஒரு சொல்லுகிற கருத்தை இருக்கும். திருத்தர் பணியிலே 4ஆம் அதிகாரத்திலே 33வது வசனம், திருத்தூதர் அனைவரும் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என மிகுந்த வல்லமையோடு சான்று பகர்ந்து வந்தனர். பாருங்கள், திருத்துறை அனைவரும் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என மிக வல்லமையோடு சான்று பகர்ந்தார். வல்லமை என்று எங்கே? த பவர். அந்த பவர் எங்கே? பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டிருக்கிற பவர். இன்று நீங்களும் நானும் பரிசுத்த ஆவி படவில்லையா? அந்த வல்லமை நமக்கு ஒரு வரவில்லையா? இருக்கிறது. எடுத்து பயன்படுத்தணும். பிரியமானவர்களை பயன்படுத்தணும். வல்லமை, த பவர் சொல்லணும். திருத்தர்கள் சொன்னாங்க, அவர்கள் அனைவரும் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என மிக வல்லமையோடு கூட பறைச்சாட்டின என்று பார்க்கணும். என் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை பற்றி நாம் சொல்லணும். இயேசு ஆண்டவரை பற்றி சொல்லணும். அவர் மரித்தார், உயிர்த்தார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்னு சொல்லணும். நான் சொல்லுகிற பொழுது என் அன்பானவர்களே, நான் சாதாரண எளிய மக்கள் மத்தியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த மக்கள் மத்தியில் சொல்லுகிற பொழுது நான் சொல்லுவேன், இந்த இதுவரைக்குங்க கடவுளை யாரும் கண்டதில்லை. வாய்ஸ் ஆஃப், அதாவது கடவுள் வார்த்தையாக இருந்தார்னு சொல்லுவேன். அதுக்கடுத்தது புதிய ஏற்பாட்டு வரும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தாருங்க. அவர் எல்லாம் சொல்லி கொடுத்தாருங்கன்னு சொல்லிட்டு இந்த பகுதியை நான் சொல்லுவேன். அடுத்த ஒரு பகுதியை சொல்லுவேன், தூய ஆவியானவர் பற்றி சொல்லுவேன். அவர் சொன்னாருங்க, நான் சென்று விண்ணகத்தை கேட்டு தூய ஆவியானவர் சொன்னார். அப்போ
வார்த்தை மனூறு ஆவியாக இருக்கிற ஒரே கடவுள் இன்றும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இயேசு சொன்னாருங்க, எங்கே என்னுடைய பெயரால் 2 அல்லது 3 பேர் கூடியிருக்கிறாங்களோ அங்கே நான் இருக்கிறேன்னு இயேசு சொன்னார். அந்த மரித்து உயிர்த்த இயேசு தூய ஆவிக்குள்ளே அங்கே இருக்கிறான்னு சொன்னாங்கன்னு. என் அன்பானவர்களை இப்படி சொல்லுகிற பொழுது அவருடைய உள்ளம் எல்லாம் ஆண்டவருக்குள்ளாய் கடந்து வந்துட்டு இருக்கும். சிம்பிளாக நான் சாதாரண நிலையில் சொல்லுகிற பொழுது இருக்கும். என் அன்பானவர்களை ஆண்டவர் இயேசுவை கிறிஸ்து நான் சான்று பகரணும். இதை பற்றி நான் நிறைய சொல்லணும்னு இருக்கும். என் அன்பானவர்களை இன்னைக்கு நான் ஒரு கருத்து நான் சொல்லணும். திருப்பலியில் தெய்வீகமான பிரசன்னம். நான் கண்ணீர் விட்டு அழுத நாட்கள் உண்டு. என்ன தெரியுமா? தெய்வீக திருப்பலியிலே குருவானவர் அந்த அப்பத்தை எடுத்து இது இயேசுடைய உடல் காட்டுவாங்க இல்லைங்களா? அதுக்கு பிற்பாடு என்ன பண்ணுவாங்கன்றிருக்கு ரசத்தை எடுத்து அது இது இயேசுவின் ரத்தம் சொல்லி கொடுப்பாங்க. அதெல்லாம் எடுத்து முடித்த பின்னாடி அங்கே சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு. நாம் எல்லாரும் சொல்லுகிற வார்த்தை தான். என்ன? இது விசுவாசத்தின் மறைபொருள். இப்போ இது நம்பிக்கையின், குருவான சொல்றார், இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். எல்லாரும் சொல்றோம். நானும் ஆரம்ப காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை கேட்ட உடனே அழுது புலம்பிட்டேன். ஆண்டவரே, உண்மையாகவே இந்த பிரசனங்க நீர் மரித்தீர், நீர் வருமளவும் உம்முடைய மரணத்தை அறிக்கையிடுகிறோம், உம்முடைய உயிர்ப்பையும் எடுத்துரைக்கிறோம். இந்த நாவல சொல்லல ஆண்டவரே, சொல்லல. இந்த நாவல் நீங்க பயன்படுத்துங்க ஆண்டவரே, நான் சொல்லணும். அழுது புலம்பினேன். அந்த நற்கருணை எடுத்துட்டு வந்த பின்னாடி அந்த நற்கருணை பின்னாடி, ஆண்டவரே, இதுவரை நான் இப்போ சொல்லலை, இனிமேல் நான் இந்த நாவலில் சொல்லணும் ஆண்டவரே, நீரே ஆண்டவர், நீரே மரித்தீர், நீ முறித்தீர், நீ வாழ்ந்து கொண்டிருக்கு நான் சொல்லணும் ஆண்டவர்னு அந்த நற்கருணை ஆண்டு அப்படியே கண்ணி விட்டு கதறிட்டேன். என் அன்பானவர்களே, இது விசுவாசத்தின் மறைப்பொருள், நம்பிக்கையின் மறைப்பொருள், அறிக்கையிடுகின்றோம். இது ஆண்டோடைய மறைப்பொருள் இருக்கு. சிந்தித்து பார்க்கணும். நீங்கள் என் சாட்சிகள். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் சாட்சிகள். அவர் மரித்தார், உயிர்த்தார் என்று பறைச்சாட்டுகிற சாட்சி. இது உலகத்திலே எங்கேயோ போய்கொண்டிருக்கிறது. திருத்தர் பணி எடுங்க, திருத்தர் பணியில் எடுத்துட்டு அங்கே எடுத்துட்டு இருக்கிறீங்க, நல்லது தான். அதில் 5ஆம் அதிகாரத்திலே 32வது வசனம், 5ஆம் அதிகாரத்தில் 32வது வசனம், 32வது வசனம் அதில் படித்து பாருங்கள், சொல்லப்பட்டிருக்கும். இவற்றுக்கு நாங்களும் கடவுள் தமக்கு கீழ்ப்படிவோருக்கு அருளும் தூய ஆவியும் சாட்சிகள் என்றனர். என்ன பாருங்க, இயேசு மரித்தார், உயிர்த்தார். இயேசு இறந்தார், உயிர்த்தார், வாழ்ந்து கொண்டு அவர் உயிர்த்தார் என்பதற்கு அவர் சொல்றார், இவற்றுக்கு அவர் கல்வாரி மலையிலே கசடிப்பட்டு காயப்பட்டு ரத்தம் சிந்தி எல்லா மக்களும் மீட்பு பெறுவதற்காக சிலுவை பாடுகளை அனுபவித்து மரித்தார். விண்ணகம் இருந்து மன்னகம் வந்தார். அன்னை மரியாவுடைய வயிற்றிலே கருவாக தோன்றி கடந்து வந்தார். அவர் பாடுகள் பட்டார். கல்வாரி மலையிலே அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், கிழிக்கப்பட்டார், காயப்பட்டார், ரத்தம் சிந்தினார், பாவமன்னிப்புக்காக ரத்தம் சிந்தினார். அவர் சிலுவிலே தன் உயிரை கொடுத்து நாம் வாழ்வதற்காக அவர் உயிரை கொடுத்தார். அந்த உயிரை கொடுத்த ஆண்டவர் மரித்து அடக்கம் செய்யப்பட்ட 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தனாலே அவர் உண்மையாகவே மெசியா, அவர் கடவுள் என்பதை வெளிப்படுத்தி கொடுத்தது. இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி மக்கள் இருக்கலாம், ஆனால் இயேசுடைய கல்லறை ஒன்றுதான் திறக்கப்பட்ட ஒரு கல்லறையா இருக்கிறது. அதிலிருந்து என்ன தெரிகிறது? இவர்தான் என்று. என் அன்பானவர்களே, நாம் சொல்லணும் ஐயா, நாம் சொல்லணும், சாட்சிகளாய் கடந்து வரணும்.
அப்போ அவங்க சொல்கிறாங்க பாருங்க, அந்த திருத்தூரில் படித்தவங்கள, திருத்தூரில் அனைவரும் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என மிக வல்லமையோடு கூட, வல்லமை இந்த பவராக சொல்லியிருக்காங்க பரிசனுக்கு சொல்லணும். அதனால தான் அது கீழே இப்போ படித்தோம். இன்னைக்கு 5:30 படிப்பது, இவற்றுக்கு இயேசு மரித்து உயிர்த்தார் என்பதற்கு நாங்களும் கடவுள் எங்களுக்கு அளித்த தூய ஆவியானவரும் அதுக்கு சாட்சின்று நமக்கு கீழ்ப்படி இருந்துக்கும். என் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அந்த நிலை கடந்து வரணும். சான்று பகர்ந்து நாம் சான்று பகர்ந்து கடந்து போகிற பொழுது உண்மையாகவே இறையரசு வளரும். இறையரசு வளரும். மக்கள் மீட்பின் பாதலே வருவார்கள். இயேசுடைய தெய்வீக திருவுளம் நிறைவேறும். எல்லா மக்களும் மீட்பு பெற வேண்டும் என்று அவர் மரித்தாரே, அந்த மரணத்துக்கு காரியங்களை ஆகிய கடந்து நிறைவேறும். சாட்சிகள் சொல்லணும். ஏதோ உலகம் தெய்வீக திருப்பலியில் நான் கொண்டு வருகிற பொழுது நான் பார்க்கிற வேண்டும். இப்பொழுது அன்பானவர்களே, நான் இந்த செய்தி நான் சொல்லுகிறேன் என்றால் தூய ஆவியான உணர்த்துகின்ற நிலையில் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உள்ளத்திலே கடந்து வருகிறது, உள்ளத்திலே கடந்து வருகிறது. நான் பண்ணக்கணுக்கும் நான் முதல் நாள் சொல்லுகிற பொழுது என்ன சொன்னேனுக்கும், மெசியா பாடுகள் பட்டு மரித்தார் உயிர்த்தெழுந்ததற்கு சாட்சிகள் சொல்லணும். அது பரிசுத்தாவின் வல்லமை பெற்ற சொல்லிருக்கும். அந்த சாட்சி சொல்லுவதற்கு 4 முறை பறைச்சாற்றுதல், அன்பான வாழ்க்கை, ஜபங்கள், அற்புதங்கள் இருக்கு. அந்த அன்பின் செயல்பாடுகளை குறித்து நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஆனால் நேரமாகிவிட்டது. ஒரே ஒரு படி மாத்திரம் உங்களுக்கு முன்னாடி தட்டி வைக்கிறேன். பறைச்சாற்ற மாத்திரம் இல்லை, அன்பின் படிகள், அந்த அன்பின் செயல்பாடுகள். திருத்தொரு பணியிலே 2ஆம் அதிகாரத்தில் 42வது வசனத்தை நீங்கள் எடுக்கிறீங்களா, படிச்சிருக்கிறீங்க. அது ரொம்ப அதிகம் கொண்டு வரல. அதில் எடுத்து அந்த வசனத்தை, அந்த கடவுளுடைய ஆவி, அன்பின் ஆவி அந்த மக்களை நிரப்புகிற பொழுது வல்லமை பெற்றதோடு மட்டுமல்ல, அந்த அன்புக்கு சாட்சியில் உள்ள மக்களாய் மாறியிருக்கிறார்கள். திருத்தப்பள்ளி 2ஆம் அதிகாரத்தில் 42வது வசனத்தை படித்து பாருங்கள். அவர்கள் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அற்பம் பிடுவதிலும் இறை வேண்டுதலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். மக்கள் அனைவரிடமும் அச்சம் நிலவியது. மக்கள் அனைவரிடம் அச்சம் நிறைவது. என்ன இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்து ஆச்சரியப்பட்டு போனாங்க. மற்ற மக்கள் எல்லாம் பார்த்து, என்ன இவங்க இவங்களுடைய சொல், செயல், சிந்தனை, நடத்தை எல்லாமே வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் ஆச்சரியப்பட்டு போனாங்க. இல்லைங்களா? இன்று நம்முடைய சமூகத்தில் எப்படி இருக்கிறது அந்த நிலை பார்க்கணும். கற்பிப்பதிலும் நட்பு உறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறை வேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். அதை பார்த்து மற்ற மக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள், வியப்படைந்தார்கள், பயப்பட்டார்கள். இவர்களோடு கூட கடவுள் செயல்படுகிறார் என்று பயப்பட்டார்கள். இப்படி இருக்கிறார்களோ ஐயோ என்று பயப்பட்டார்கள். 46வது வசனம். ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனத்தோடு கோவிலில் தவறாது கூடி வந்தார்கள். பேரு வகையோடும் எளிய உள்ளத்தோடும் வீடுகள் தோறும் அப்பத்தை பிட்டு உணவை பகிர்ந்து கொண்டு வந்தார்கள், உண்டு வந்தார்கள். முன்ன படித்த வார்த்தைக்கு 42வது வசனம் வார்த்தைக்கும் இந்த 46வது வார்த்தைக்கும் எல்லாம் குறிக்கிறீங்க தானே? குறித்து பாருங்க, படிக்கிறது போது நீங்களும் கவனமாக விரல் மேலே அப்படி விரல வச்சு அப்படி படிங்க. பார்த்து என்ன சொல்லிட்டு இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனதோடு கூட. இன்னைக்கு ஒரு 4 பேர் சேர்ந்துட்டானாக்க கருத்து வேற, அவங்க கருத்து வேற, அவர் கருத்து வேற, இவர் கருத்து வேற, அப்படி ஓடிட்டு இருக்கும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உந்தினாலே, அங்கே நிறுத்தப்பட்டனாலே அவர்கள் எண்ணங்கள் எல்லாம், சிந்தனை எல்லாம் ஒருங்கா இருந்தது. ஒரே கடவுள் ஒரே ஆவிக்குள் ஒரே மனதால் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இந்த அன்பியம் என்பது நம்ம திருச்சபையில கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் அன்பியத்தில் எப்படி நடக்கிறது நான் சொல்ல மாட்டேன், நீங்களே தெரிஞ்சிருப்பீர்கள் இல்லைங்களா? இவங்க வீட்டுக்கு அவங்க வரதில்லை, அவங்க வீட்டுக்கு இவங்க வரதில்லை, அப்படிலாம் போயிட்டு இருக்கிறது. ஜெபிக்கிறது
இங்கே வார்த்தை என்ன இதை அடிப்படையாக கொண்டு தான் அன்பையுமே ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் இங்கே நாம் பார்க்கிற தூய ஆவி அங்கே இல்லை என்றால் எப்படிப்பட்டு இருக்கும்? அங்கே இன்னைக்கு ஒரு வீட்டில் போயிட்டு எல்லாரும் கூடி ஜெபம் பண்ணாக்க அந்த மற்ற மக்கள்லாம் அந்த பகுதியில் இருக்கிற மக்கள்லாம் பார்த்து என்ன செய்கிறாங்கன்ட்டு பார்த்து ஆச்சரியப்படணும், விசிட் பண்ணு செயல்பாடு, அவங்களுடைய ஒரே மனதில் செயல்பாடுகள் எல்லாம் இருக்கிறது பார்க்கும்போது எல்லாமே கொண்டு என் அன்பானவர்களே ஒரே மனதோடு கூட செயல்பட்ட அந்த ஒரு கருத்து நிற்கும். அந்த பார்த்துங்க 46வது வசனத்தை படிச்சிங்களவா? அந்த 46வது வசனத்துடைய அடுத்த வசனத்தை படித்து 47வது வசனத்தை படிங்க. அதில் வசனத்தை என்ன சொல்லுகிறது பாருங்க. அவர்கள் கடவுளை போற்றி வந்தார்கள். அவர்கள் கடவுளை போற்றி வந்தார்கள். எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தையும் பெற்றிருந்தார்கள். ஆண்டவரும் தாம் மீட்டு கொண்டவர்களை நாள்தோறும் அவர்களோடு சேர்த்து கொண்டே இருந்தார். மீண்டும் ஒரு வாட்டி நீங்கள் படிக்கணும்னு நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். விரலை வச்சு நீ படிங்க படிங்க படிங்க. என்ன சொல்லுகிறது? அவர்கள் கடவுளை போற்றி வந்தார்கள். எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தையும் பெற்றிருந்தார்கள். எல்லா மக்களுடைய நல்லெண்ணங்களையும் பெற்றிருந்தார்கள். ஆண்டவரும் தாம் மீட்டு கொண்டவர்களை நாள்தோறும் அவர்களோடு சேர்த்து கொண்டே இருந்தார். எல்லாம் வராங்க. அவங்களுடைய அந்த மக்களுடைய செயல்பாடுலாம் பார்த்து மற்றவர்களெல்லாம் கூட வந்து சேர்ந்து நாளோடும் அங்கே ஒவ்வொருத்தரா வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு குழு கூட்டம். அப்படிதான் திருச்சபை வளர்ந்தது என்று நான் அந்த பார்க்கிறோம். இன்னைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? என் அன்பானவர்களே, சிந்திக்கணும். ஆண்டுடைய நாட்களிலே ஆண்டவர் செய்தியை கொடுக்க செய்தது நாம் சிந்திக்கணும். நீங்கள் சாட்சியில் மாறணும். அவனுடைய வாழ்க்கையிலே அந்த அன்பின் வாழ்க்கையிலே பார்க்கணும். அப்படிதான் இருந்தார் இருக்கு. 47 வருஷத்தில் என்ன அவெல்லாம் வந்து சேர்றாங்க. அப்படி ஒவ்வொரு நாளைக்கு இருக்கும். இன்னைக்கு இருக்கும், அது நாளைக்கு இருக்கு. அந்த கருத்தோடு கூட நீங்கள் அடுத்தது அதே அதிகாரத்தில் 4ஆம் 32வது வசனம் நினைக்கிறேன். 32வது வசனம் அதில் சொல்லப்பட்டிருக்க வார்த்தை பாருங்க. நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர். அவர்களுள் எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை. எல்லாம் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது. எந்த அளவுக்கு எப்படிலாம் வாழ்ந்து இருக்கிறாங்க இல்லைங்களா? ஆதி திருச்சபையும் சொல்லப்பட்டிருக்கு. ஆதிலே இருந்து போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்று சொல்லுகிறோமே, அது எப்படி? என் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கையா மாறணும். நான் எங்க ஊர்ல இருக்கிறனால் நான் இயேசுக்கு சாட்சியா இருக்கணும். நான் ஒரு தெருவில் ஒரு கிறிஸ்துவனா இருக்குன்னா நான் கிறிஸ்து அவன் என்ற நிலையிலே சாட்சியாய் வாழணும். அன்பின் செயல்பாடுகள். கடவுள் அன்பாய் இருக்கிறார். அன்பே கடவுள். அந்த அன்பின் கடவுளுடைய அந்த சுவாபங்கள் எனக்குள் இருந்து அதை நான் வெளிப்படுத்தணும். அப்போதான் சாட்சி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 34 அந்த வசனத்திற்கு நம்பிக்கை கொண்ட அனைவரும் ஒரே உள்ளமும் இருக்கிறார்கள். அந்த அப்படியே கொண்டு வாங்க. அந்த அடுத்த வசனத்தை நீ பார்க்கிற பொழுது அந்த 33வது வசனத்தை படிச்சு பாருங்க. என்ன சொல்ல பாருங்க. திருத்தூதர் அனைவரும் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என மிகுந்த வல்லமையோடு சான்று பகர்ந்து வந்தனர். அவர்கள் அனைவரும் மக்களின் நல்லெண்ணத்தை மிகுதியாக பெற்றிருந்தனர். மக்களுடைய நல்லெண்ணத்தை நீ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வசனத்தையும் 2ஆம் அதிகாரத்தில் 47வது வசனம் மக்களுடைய நல்ல எண்ணத்தை பெற்றிருந்தார்கள். இங்கே 4ஆம் அதிகாரத்தில் 34 வசனம் மக்களுடைய நல்ல எண்ணத்தை பெற்றார். மக்கள் நல்ல பார்க்கணும். இன்னைக்கு அதுதான் சாட்சிய வாழ்வு. நான் வாழ்கிற பகுதியிலே மக்கள் நல்லெண்ணத்தை கொண்டிருக்கப்பட வேண்டும். அவர்கள் என்னை பார்க்கணும்னு என்ன சொல்லணும். அவங்க கிறிஸ்துவங்க, அவளா கிறிஸ்து. அவங்க பொறுமையாக இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க, இரக்கமுள்ளவர்களாக இருப்பாங்க, பாசமுள்ளவர்களாக இருப்பாங்க, தயவுள்ளவர்களாக இருப்பாங்க. அது இயேசு எப்படி தனக்கு உயிரை கொடுத்தாங்களோ அந்த மாதிரி உயிரை கொடுக்கிற மக்களாக இருக்கிறாங்கன்னு அங்கே சொல்லணும். நல்லெண்ணங்களை பெற்றிருந்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பானவர்களை நம்முடைய வாழ்க்கையை பார்க்கணும். நாம் சாட்சியுள்ளவர்களாய் மாறப்பட வேண்டும் என்பது தான் ஆண்டவர் நாளிலே இந்த செய்தி கொடுத்து கொண்டிருக்கிறார். முதலாவது பறைச்சாற்றப்பட வேண்டும், 2வது அன்பின் செயல்பாடுகள் இருக்கப்பட வேண்டும் என்று பார்த்தோம். 3வது நாம் பார்க்கிற பொழுது
ஜெபங்கள். அந்த ஜெபங்கள் என்று பார்க்கிற பொழுது அன்பானவர்களே, அந்த ஜெபங்கள் எப்படி என்று பார்க்கிற பொழுது நான் சொல்லணுக்கு நாம் எப்படி ஜெபம் என்று எப்படி ஒன்றிருக்கு. திருத்துவ பணியிலே 2ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை படிக்கிற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கருத்துக்கள் பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரத்திலே 4வது வசனம், அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். வெவ்வேறான மொழிகளை பேச தொடங்கினார்கள் என்று இது ஒரு வித்தியாசமான ஒரு கருத்து. வித்தியாசமான தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழியில் பேச தொடங்கினார்கள். இது தூய ஆவியின் தூண்டுதலால் சாட்சி பகர வேண்டும் என்பதற்காக வெவ்வேறு மொழிகளை அவர்கள் பேச தொடங்கினார்கள். நடக்குமா? நடந்து கொண்டிருக்குதா? நாம் நினைச்சு பார்க்கணும். என் அன்பானவர்களே, அப்படியான தூய ஆவிக்குள்ளாக அவர்கள் நிரம்பி ஜெபிக்கிற ஒரு ஜெபமாக இருந்தது. இதை நான் சிந்தித்தாவ இந்த பைபிளில் பொய்யா இருக்கக்கூடாது. இது பொய் இல்லை, கடவுள் வார்த்தை பொய் அல்ல, உண்மை, உயிர் உள்ளது. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கடவுள் கொடுக்கின்ற காரியங்கிறது. அன்று அவர்களுக்கு இன்று நமக்கு நாம் பார்க்கணும். இதை நான் அடுத்தது கொண்டு போகிற அதே அதிகாரத்தில் 11வது வசனத்தை 2ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை நீ படித்து பாருங்க. என்ன சொல்லுகிறது? யூதரும் யூதம் தள்ளியோரும் கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நாம் நம் மொழிகளிலே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கிறோமே என்றனர். இந்த நிகழ்வுகள் அன்று நடந்தது. இந்த நிகழ்வுகள் அன்று நடந்தது, இன்றும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. சில கடவுளுடைய ஆவிக்குரிய வல்லமை பெற்ற சில ஊழியர்கள், நான் சரி ஒரு புனிதருடைய வாழ்வு நான் படித்த அப்போ காலத்துக்கு அவங்க மொழி தெரியாத ஒரு நாட்டுக்கு போகிறாங்க. நாட்டில் போயிட்டு அவங்க ஆண்டுடைய வார்த்தையை அவங்க சொல்லிக்கொண்டு கடந்து வராங்க. மொழி தெரியாத வார்த்தைகளை கொடுத்துட்ருக்காங்க. இந்த வாசனை வார்த்தையில் அங்கே என்னையும் உள்ளடக்கியது. நான் ஒரு காலத்தில் ஆரம்ப காலத்தில் ஒரு ஊருக்கு நான் வில்லேஜுக்கு போனேன். அந்த ஊரில் போயிட்டு அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் மற்ற மொழி பேசுகிற மக்கள். நானும் ஆண்டுடைய வார்த்தை கொடுக்கும்படி பங்கு தந்தை சொல்லிட்டாரு. நான் பேசுகிறது ஆண்டவரே அன்னைக்கு அப்படிலாம் பேசினாங்களே அன்னைக்கு அதே போல் நானும் சொன்னேன். கொஞ்ச நேரம் நானும் சேர்ந்து கடவுள் பயன்படுத்தேன். என் நண்பர்களும் நான் பெருமைக்கு சொல்லப்படவில்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கடவுள் செயல்பட கொண்டிருக்கிறார். மக்கள் எல்லா மக்களும் ஆண்டவர் இயேசுவை அறிந்து அவருக்குள் கடந்து வர வேண்டும் என்று செய்து கொண்டிருக்கிறார். பார்க்கணும். சரி, இதெல்லாம் சொல்லி நான் கொண்டிருக்கேன். அடுத்தது அதே அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 29லேருந்து 31 வசனம் 31 வசனம். அதில் புனித பேதுரை பற்றி அங்கே சொல்லுகின்ற ஒரு கருத்து தான் இருக்குன்னு நிறையா இருக்கணும். அது பார்க்கணும் இருக்குன்னு சில விட்டுவார் இருக்கு. வார்த்தைகளை எடுத்துக்கூற அங்கே எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இவங்கள் பண்ணுறதுக்கும் அங்கெல்லாம் அருஞ்செயல்கள் நடக்கிறது. நம்ம 4ஆம் அதிகாரத்தில் 29 to 31 வருஷம் குறித்து வச்சுக்கிட்டுங்க. அது வார்த்தைகளை அவர்கள் இயேசுவை பற்றி எடுத்துக்கூறாங்க. கடவுள் அங்கே அரும் அடையாளம் நிறைவேறுகிறது. அங்கே அரும் அடையாளங்கள்லாம் அந்த வார்த்தையை உறுதிப்படுத்துகிறார். நான் இன்னைக்கு சொன்னேன் இல்லையா, நடிச்சது எங்கெல்லாம் செல்கிறதோ ஆங்கெல்லாம் ஆண்டவரும் உடனிருந்து அரும் அடையாளம் தன் வார்த்தையை உறுதிப்படுத்தினார் என்று மார்க்கில் இறுதிப்படுக்கிறோம் அல்லவா. அதன்படியாக அங்கே நடந்து கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சரி, அடுத்த ஒரே கருத்து நான் சொல்லிட்டு ஜபங்களை பற்றி பாடுதும். அடுத்த அற்புதங்களை குறித்து அந்த அற்புதம்னு கொண்டாந்து ஆரம்பிச்சுட்டேன். சரி, அற்புதங்களை ஆரம்பிக்கலாம். சொல்லிட்டு அந்த அற்புதங்களை பார்க்குற பொழுது நான் அன்பானவர்களை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பேதுருவை கொண்டு போகிறார். திருத்தற்பணியிலே பார்க்கிறபோது 3ஆம் அதிகாரத்திலே 6வது வசனம். திருத்தற்பணியிலே 3ஆம் அதிகாரத்திலே 6வது வசனம் பார்க்கிற பொழுது அங்கே இயேசு பேதுரு போகிறார். பேதுரு போய்ட்டு ஒரு ஆலயத்துக்கு போயிட்டு அங்கே போகிறார். அங்கே போகும்போது அங்கே ஒரு பிறவிலே முடவனாய் இருக்கிறவரும் அவன் பிச்சை கட்டுருக்கான். ஐயா ஐயா ஏதாவது கொடுங்க, ஐயா எதாவது கொடுங்கன்ட்டுருக்கு, ஏதாவது கொடுங்கன்னு கேட்டுருக்குறாங்க. அங்கே எத்தனை கொடுங்கன்னாக்க அங்கே பேதுரு பார்க்குறாரு. அவர்கிட்ட என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. அவர் என்ன சொல்கிறாருனாக்க,
அந்த 3ஆம் அதிகாரத்தில் 6ஆவது வசனம் சொல்லுகிறது. பேதுரு சொல்றாரு, பேதுரு அவரிடம் வெள்ளியும் பொன்னும் என்னிடம் இல்லை, வெள்ளியும் பொன்னிடம் என்னிடம் இல்லை, என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன். நசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும். எப்படி? என்ன பவர், என்ன பவர்! இதுதான் சாட்சியம், இதுதான் சாட்சியம். நசரேன்னு இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்தும் அந்த இயேசு பற்றி சாட்சியம் இங்கே அற்புதங்கள் வழியாக வெளிப்படுகிறது. அந்த மகன் எழுந்தான், அப்படி குதித்தான், ஆழத்தில் ஓடனான், வெளியே போனான். எல்லாரும் பார்த்தார்கள். நடக்கணும். அன்று பேதுருவின் காலத்தில் நடந்தது, இன்றும் நடக்கணும், நடந்து கொண்டு தான் இருக்கிறது. நாம் கடந்து போகணும், அவருடைய பெயரை நம்ம மகிமைப்படுத்தணும். என்னுடைய பொண்ணோ பொருளோ இல்லை, பேதுரு சொல்ல, என்னோட பொண்ணோ பொருள் அந்த காசு கொடு இல்லை, நான் கொடு, நான் சொல்கிறேன் இயேசுவின் பேரால் எழுந்து சொல்லியிருக்கிறார். என் அன்பானவர்களே, அன்பானவர்களே, அந்த இயேசுவை நாம் மகிமைப்படுத்தப்பட வேண்டும். அதுதான் சாட்சியம், அற்புதங்கள் விளையாட சந்திக்கும். இன்னைக்கு நான் சொல்லுகிற பொழுது என் அன்பான நிறைய சொல்ல நினைக்கும். ஆண்டவர் சொன்னார், நம்பிக்கை கொண்டு மார்க் நட்சத்திலே 16ஆம் அதிகாரத்திலே 17ஆவது வசனம் சொல்லுகிற வார்த்தை உண்டு. 16-17 சொல்லுகிறது, நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற்றவர்களுக்கு இந்த அரும் அடையாளங்கள்லாம் இருக்கிறது என்று ஒரு பெரிய ஒரு லிஸ்டே கொடுக்கிறார். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 16. நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு, அது என்ன சொல்லுகிறான்க்கு, அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவார்கள், பிசாசுகளை ஓட்டுவார்கள், வேற்றுமொழிகளை பேசுவார்கள், இறைவாக்கு உரைப்பார்கள், பின்னியாளர்கள் கைகளை வைப்பார்கள், பின்னியாளர்கள் சுகம் பெறுவார்கள். அவர் பெயரை மகிமைப்படுத்தான் அங்கே செல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் இன்றைக்கு நாம் சொல்லணும். அவருடைய இயேசுவே ஆண்டவர், இயேசு மரித்தார் உயிர்த்தார் என்று வாழ்ந்து சொல்லுகிற பொழுது அங்கே நடக்கும். எனவே தான் பேதுரு அங்கே சொல்லுகிற பொழுது அங்கே எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, இன்னும் எப்படி இந்த பிறவிலே முடவனாக இருந்தவர் எழுந்து நடந்துக்கிறான்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. அப்போ இயேசு ஆண்டவர் சொல்றாரு, அங்கே அந்த பேதுரு சொல்றாரு 3ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் என்ன படிச்சீங்களா? இப்போ 16ஆம் வசனம் படிச்சு பாருங்க. 16ஆம் வசனம் படிச்சு பாருங்க. இதோ உங்கள் கண்முன் நிற்கிற இவர் உங்களுக்கு தெரிந்தவர், இயேசுவின் பெயரே இவருக்கு வலுவூட்டியது. இயேசுவின் பெயரே வலுவூட்டியதுன்னு. அண்ணா, அக்கா, இயேசுவின் பெயரே வழிபட்டுன்னு சொல்லுங்கக்கா. இன்னைக்கு அந்த பெயருக்கு நம்ம என்னக்கா செஞ்சுட்டு இருக்கிறோம்? என்னக்கா செஞ்சுட்டு இருக்கிறோம்? என்னப்பா பண்ணிருக்கிறோம் இல்லைங்களா? இயேசுவின் பெயருக்கு வழிபட்டு அந்த பெயரை மகிமைப்படுத்தி நாம் கடந்து போகணும். ஆனால் பேதுரு அப்படிப்பட்ட நிலையில கொண்டு போனது. எனக்கு இது ஒவ்வொன்று படித்து பண்ணாக்க அதில் அப்படி படிச்சுனாக்க 4ஆம் அதிகாரத்தில் ஒரு 10ஆவது வசனம் கூட இப்படியே சொல்லப்பட்டிருக்கும். ஒவ்வொன்று அது 4ஆம் அதிகாரத்தில் 10ஆவது வசனம் கூட, நசரேத்து இயேசுவின் பெயரால் இவர் நலமடைந்து நலமுடன் இருக்கிறார். நசரேத்து இயேசுவின் பெயரால் நலமடைந்து. அப்போ இயேசுடைய திருப்பெயர் எப்படி? இது உங்களுக்கு எல்லாருக்கும், இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கட்டும். இயேசு ஆண்டவர் சொன்னார், என்னை குறித்து நீங்கள் சாட்சியம் கூறணும் என்று. நீங்கள் என் சாட்சியம் என்று சொன்னார். எப்படி சாட்சியம் கொள்றார் பாருங்க. இன்னைக்கு நான் இதெல்லாம் பைபிளை படிக்கிற பொழுது முழங்கால் படிட்டு கண்ணீர் விட்டு கதறி அழுதேன். ஆண்டவரே, அன்றை பேதுரை நீங்க பயன்படுத்தினீங்க. பேதுரு சொல்லுகிற பொழுது இப்படி நடந்ததில்லை. அன்னைக்கு பவுல் அநேக புனிதர்கள் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அடிமையை பண்படுத்தி பயன்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவர். என் அன்பானவர்களே, இந்த நாளில் பார்க்கிற பொழுது இந்த புத்தகத்தை, என்னுடைய தேவ ஒளி என்கிற புத்தகத்தில் இங்கே நடக்கிற நிகழ்ச்சியில் சாட்சி இல்லாத கொடுத்திருக்கிறேன். கடவுள் ஏற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக அற்புதம் செய்கிறவராக இருந்து கொண்டே இருக்கிறார். அவருக்கு சாட்சிகளை கடந்து வந்து கொண்டு இருக்கிறது. செய்யறதுக்கு ஓ மை லார்ட் ஜீசஸ், ஹல்லேலூயா. என் அன்பானவர்களே, இது உலகப்பிரமாண நிலையில் அல்ல, ஆண்டவரை மகிழ்ப்படுத்த நாம் கடந்து வரணும். பரிசுத்த ஆவியுடைய வல்லமையை பற்ற பின் யூதேயா, கலிலேயா, சமாரியா உலகம் எங்கும் சாட்சிகளாய் மாறப்பட வேண்டும். உங்கள் வீட்டில் நீங்கள் முதல்ல சாட்சிகளாய் மாற வேண்டும். உங்களுடைய ஊரிலே சாட்சிகளாய் மாற வேண்டும். உங்களுடைய பங்கிலே சாட்சிகளாய் மாற வேண்டும். உங்களுடைய மறை மாவட்டத்திலே சாட்சிகளாய் மாற வேண்டும். உலகம் எங்கும் சாட்சிகளாய் மாறப்பட வேண்டும். பிரியமாக்களே, அப்படி பை ஸ்டெப்பாக போயிட்டே இருக்கணும். முதல்ல உங்கள் வீட்டில் அந்த நிலை, அடுத்து உங்கள் ஊரில், உங்கள் தெருவில், உங்கள் பங்கில்,
அவள் பங்குல மறைவாட்டத்தில் அப்படியே போயிட்டு நாம் சாட்சிகளை மாற வேண்டும். பிரியமாக்குள்ளே இதை நான் சொல்லுகிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் மகிமைப்படுத்தப்பட வேண்டும். அவருடைய காரியங்களை என் சாட்சி என்பது கொண்டு வரணும். திருத்திருப்பணியிலே 4ஆம் அதிகாரத்திலே 12வது வசனம் சொல்லுகிறது என்ன? அது பேதுரு சொல்லுகிறார், அப்படியே சொல்லிட்டு வரார். பேதுரு சொல்லிட்டு வரார். அந்த 4ஆம் அதிகாரத்திலே 12வது சொல்லுகிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரே அன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. என்ன அழுத்தமா, என்ன வல்லமையா, என்ன உறுதிப்பாட்டோடு அவர் அப்படி பேசுறார் பாருங்க. இதெல்லாம் பார்க்கிற ஆண்டவர் தான் அந்த வல்லமையோடு, அந்த உறுதிப்பாட்டோடு, மன அழுத்தத்தோடு அவர் சொல்ற வார்த்தையை நிரூபிக்கணுமில்ல. அதனால தான் ஆண்டவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இப்பொழுது நாம் ஒப்பு கிடைக்கலாம். ஆண்டவரே சாட்சியின் ஒப்பு கொடுக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் வருகிற பொழுது என்று சொல்லப்பட்டுகிறது. கடந்த காலங்கள் எப்படியோ இனி வருகிற காலங்கள் அவர்கள் சாட்சி உள்ள பிள்ளைகளாக தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அன்பின் சுவாபங்கள், அந்த அன்பே கடவுள் என்கிற அன்பின் சுவாபங்கள் நமக்கு கடந்து வரணும். நம்முடைய ஜெபங்கள், ஜெபத்தின் ஐக்கியங்கள், ஜெப ஐக்கியத்தின் காரியங்கள் எல்லாம் அவருக்கு சாட்சியாய் மாறி வரணும். அவருடைய திருப்பரை மகிமைப்படுத்துகிற பொழுது அற்புத அடையாளம் நடக்கணும். நடப்பிப்பார் அவர். அது சாட்சிகளாய் மாறி வரணும். நாம் ஒப்பு கொடுக்கலாம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவர், இதோ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அன்பான சகோதரமே, தூய ஆவியானவர் உணர்த்துகிறதுனாலே நான் இப்பொழுது உங்களோடு கூட சொல்லுகிறேன். யாராவது உங்களுக்குள் வாஞ்சியும் தாகமாக இருந்தால் முழங்கால் படிக்கிட்டு கொள்ளுங்க. கண்களை மூடுங்க. பரலோகத்துக்கு நேராக உங்களுடைய கைகளை உயர்த்துங்க. ஒப்பு கொடுங்க. ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் சொல்வது போல உங்களுடைய உடலை ஒப்பு கொடுங்க. உங்களுடைய சாட்சிகளை ஆண்டவர் மாற்றுவார். அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த வேளையிலே உங்களுடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை நீர் மாற்றும். அவருடைய வாழ்க்கையில அற்புதங்கள் செய்யும் ஆண்டவரே. அவருடைய உள்ளத்தையும் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் ஆய்ந்தறிகிற ஆண்டவரே, நீர் எல்லாம் அறிந்திருக்கிறீர். அவருடைய குடும்பத்தின் சொன்ன எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். அவருடைய கண்ணீரை அறிந்திருக்கிறேன். மனம் இறங்கும் ஆண்டவரே. அற்புதங்கள் செய்யும் ஆண்டவரே. எங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் ஆண்டவரும் உடனிருந்து அரும் அடையாளங்களால் தன் வார்த்தையை உறுதிப்படுத்தின நிலையிலே இப்பொழுது அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. நோய்கள் நீங்கட்டும், வியாதிகள் அகன்று போகட்டும், அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும். அவர்கள் சாட்சி கூறணும் ஆண்டவரே. என் ஆண்டவர் இப்படி செய்தார், இந்த நாளில் எப்படி செய்தார் என்று அவர் சாட்சி கூறும்படியாக, உம்மை உயர்த்தும்படியாக ஆண்டவர் இப்பொழுது வல்லமை கிருந்து உணர்த்தும். அவர் ஒவ்வொருவரும் நிரப்புவீராக, உங்களுக்கு சாட்சிகளாய் மாற்றுவீராக. அவர்களுடைய அன்பின் சாபங்களிலே ஜெபங்களிலே அவர் பறைச்சாற்றுவதிலே நீர் அவர் நிரப்புவீராக. எங்களுக்காக மரித்து வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த திருப்பெயரிலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அரியே வாழ்க ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேரு பெற்றீரும் மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். இப்போதும் நீர் மன்றாடும், எப்போதும் நீர் மன்றாடும். தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும். மரணம் வருகையிலே எம்மை தாங்கும் அம்மா. தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ்
எமது டிவைனைட் ஊழியத்தின் வழியாக வெளியிடப்படும் தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் பெற வேண்டும் என்றால் சரியான முகவரியை அனுப்புங்கள். புத்தகங்கள் அனுப்பி வைக்கின்றோம். எங்கள் ஊழியங்களுக்காக ஜீவியுங்கள். ஆண்டு உணர்த்துகின்ற காணிக்கையால் தாங்கள்